ஸோ இது வந்து செகண்ட் டே. நீங்கள் நினைக்கிற மாதிரி செகண்ட் டே தான் ஃபஸ்ட் டேக்கு அடுத்து வர செகண்ட் டே இல்லை. ஃபஸ்ட் டே வந்து முடிஞ்சு ஒரு 4-5 நாள் கழித்து வர செகண்ட் டே. அதை நினச்சி எனக்கே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் நான் நிறைய இப்போ தான் இந்த பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன், நான் என்னென்னலாம் பண்ணுவேன் அப்படின்னு. அப்புறம் வந்து ஒரு நாள் வந்து அப்படியே சும்மா சுற்றிட்டு இருப்பேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. இன்னொரு நாள் படிக்கலாம்னு நினச்சா அன்றைக்கி நான் லேட்டாக தான் ஏஞ்சிப்பேன். ஸோ அந்த பேட்டர்ன் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன். இன்னும் என்னெல்லாம் இருக்குதுன்னு இனிமேல் தான் தெரியும். இன்றைக்கி லேட்டாக ஏஞ்சேன், நேற்று சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அதனால் இதெல்லாம் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னு ஒரு நாளாக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே வரேன். இப்போ தான் ஏஞ்சி ஃப்ரெஷ் ஆகி 11:20க்கு தான் ஏஞ்சேன். நான் டெய்லி ஒரு 9 o'clock ஏஞ்சிருவேன். 11:20க்கு தான் ஏஞ்சேன். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டில் காஃபி கேட்டிருக்கேன். அவங்க போடுற வரைக்கும் சரி இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே, அடுத்து ஏதாச்சும் பண்ணுறான்னு பார்ப்போம். இன்றைக்கி எதுவும் ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப மூச்சு வாங்குது, முடியல சுத்தமாக. டெய்லி கொஞ்சம் எதுவும் எனர்ஜெட்டிக் காய்ச்சிருந்தேன் போல், இன்றைக்கி அதுவும் இல்லை போல். இன்றைக்கி எதுவும் ரொம்ப டயர்டாக இருக்குது, முடியல. ஓகே, நான் வந்து முட்டைலாம் வேக போட்டிருக்கேன். அதனால் இன்றைக்கி போய் ஹெல்த்தியாக முட்டைலாம் சாப்பிடலாம் அப்படின்னு. ஏன்னா காலைல மோஸ்ட்டாக சாப்பிட மாட்டேன். இது காலையிலே கிடையாது, மதியானம் 12:45 லன்ச் டைம் வந்துடுச்சு. பரவாயில்ல, கொஞ்சம் போய் முட்டைலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் படிக்கணும். நான் டைம் கம்மியாக தான் இருக்குது, படிக்கணும். நான் வந்து இப்போ முட்டை சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து பாயில் பண்ண எக்கு வந்து பெருசாக பிடிக்காது, ஆனாலுமே வந்து இப்போ அதை சாப்பிட்டுட்ருக்கேன், வேறு வழியே இல்லை. ஏதாவது ப்ரோட்டீன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சாப்பிட்டுட்ருக்கேன். எனக்கு வந்து இது எனக்கு பிடிக்கல சுத்தமாக. சாலட்லாம் பண்ணி சாப்பிட்லான்னு நினச்சானா அவ்வளோ டைம் இல்லை. நான் சும்மாவே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு படிக்காமல் ஊர் சுற்றிக்கிட்டு இருப்பேன், எதாவது பண்ணிட்டுருப்பேன். இதில் சாப்பிடாம இதில் சாலட்லாம் நான் பண்ணேன்னா கண்டிப்பாக நான் வந்து படிக்க மாட்டேன். அதனால் சரி முட்டையோடு எடுத்துக்கலாம், நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்துச்சுன்னா சாலட்லாம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு படிக்கிறேன். ஒரு வழியாக படிக்க உட்காந்துட்டேன். ஆனால் டைம் வந்து என்ன ஆகுதுன்னா 2:30 ஆயிடுச்சு. இப்போ தான் உட்காந்துருக்கேன் படிக்கிறது. அதான் சொன்னேன்ல, நான் படிக்கணும்னா அதை தாண்டி மற்ற எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கடைசியாக படிக்க போகிறேன். அதை கொஞ்சம் மாற்றணும். அது எனக்கு ரொம்ப பெரிய ட்ராபேக் தான் தெரியுது. அதை சீக்கிரமாக மாற்றணும். ஆனால் இப்போ படிக்க உட்காந்துருக்கேன். ஒரு 5 minutes கூட ப்ராப்பராக படிக்கலை. ஆனால் அதுக்குள்ளே நான் வந்து சாப்பிட்றதுக்காக வந்துட்டேன். சரி நம்ம ப்ரோட்டீன்லாம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டையெல்லாம் கொடுத்துருக்காங்க. எனக்கு முடி வேறு ரொம்ப கொட்டுதுன்றதுனால முருங்கைக்காயெலாம் கொடுத்துருக்காங்க, அயன்லாம் ஏறும் சாப்பிடு அப்படின்னு சொல்லி. அதனால் சாப்பிட்டுட்டு அவ்வளோதான், 2 day முடிச்சு. ஒரு 5 நிமிஷம் படிக்கிறதுக்கு தான் காலையிலேருந்து இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு திரிஞ்சிட்ருந்தேன். அதுவும் படிக்கலை. அவ்வளோதான், இப்போ சாப்பிட போகிறேன். மணி என்ன ஆயிடுச்சு, அதுக்குள்ளே மணி 2:30 ஆயிடுச்சு. நான் 3 மணிலேருந்து கிளம்ப ஆரம்பித்தா தான் ஆஃபீஸ் போவேன். அவ்வளோதான், முடிச்சுட்டேன். இதில் வந்து இன்றைக்கி நேற்றை விட இன்றைக்கி நான் பெட்டராக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நேற்று ஒர்க் அவுட்டு பண்ணேன், இன்றைக்கும் ஒர்க் அவுட் பண்ணேன். ஆனால் நேற்று வந்து நான் சாப்பாடே சரியாக சாப்பிடல. இன்றைக்கி வந்து கொஞ்சம் பெட்டராக சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து இதெல்லாம் டயட் ஃபுட்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் டயட் ஃபுட்டெலாம் நான் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒன்று நான் சமைச்சு சாப்பிடணும், அவங்களுக்கு அதெல்லாம் கேட்டால் என்னை செருப்பால் அடிப்பாங்க, உங்களுக்கு தனியாலாம் எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. அதனால் கொடுக்கறத நம்ம எப்படி கொஞ்சம் ஹெல்த்தியராக சாப்பிட முடியுமோ அப்படி சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான், நாள் முடிஞ்சிருச்சு. நான் என்ன இன்றைக்கி கற்றுக்கிட்டேன்னா, நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுறேன். இப்போது ஒரு வேலை இருக்குன்னா அந்த டைம்லேயே போய் உடனே அதை பண்ணாமல் அதை தள்ளி போட்டே இருந்து மற்ற எல்லாமே பண்ணிட்டு அதை பண்ணிட்டே இருக்கேன். அதை எப்படி கம்மி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். நாளைக்கு இதை வந்து கொஞ்சம் சரி பண்ணுவோம். நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுக்கணும். பாய்.